ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீகுருப்யோ நமோ நமः. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. சனாதன தர்மத்தை அவலம்பித்து ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடியதான நம் அனைவருக்கும் ஒரு பெரிய பாக்யம். ஆத்யசங்கர பகவத்பாதாள் ஸ்தாபித்த மூலாம்நாய காஞ்சி காமகோட்டி பீடம். இந்த பீடத்தில் இப்போ 70வது ஆச்சாரியாளாக ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீடத்தை அலங்கரிச்சுண்டு நம்ம எல்லாரையும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. அப்பேற்பட்டதான சங்கர பகவத்பாதாள் பரம்பரையில் வந்ததான நமது பெரியவா தனது சிஷ்யராக, அதாவது 71வது பீடாதிபதியாக சிஷ்யசுவாமிகளை ஸ்வீகரிக்கிறார். சிஷ்யஸ்வீகாரம் அக்ஷய திருதியை அன்னைக்கு விஸ்வாவசு வருஷம் அக்ஷய திருதியை சித்திர மாதத்தில் வரக்கூடியதான அக்ஷய திருதியை பெரிய புண்ணிய காலம். ஏப்ரல் 30ஆம் தேதி 2025 அன்றைய தினம் விடியற் காலையில் 6 மணி முதல் இந்த சிஷ்யஸ்வீகார வைபவமானது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அக்ஷய திருதியை அப்படிங்கிறது பெரிய புண்ணிய காலமாக இருக்குது. அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம் பண்ணக்கூடியதான புண்ணிய காரியங்கள் அக்ஷயமான பலனை நம்மளுக்கு கொடுக்கறது. குறைவற்றது அப்படின்னு அர்த்தம். அக்ஷயம் அப்படின்னா குறைவற்றது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம தங்கத்தை வாங்கிறது அப்படின்னு ஒரு சொல்லின்னு இருக்கா. தங்கத்தை வாங்கினா அது மேலே மேலே நிறைய நம்ம வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். அதே மாதிரி வாங்கிறச்ச எப்படி நம்மளுக்கு குறைவில்லாமல் வாங்கிட்டே இருக்கலாம்னு தோன்றதோ, கொடுத்தாலும் அதே மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிறைய கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை பகவான் நம்மளுக்கு கொடுப்பார். தானம் பண்ணினோம் அப்படின்னா, கொடுக்கணும் அப்படின்னா இருந்தால் தானே கொடுக்க முடியும். இப்போ தானாக நம்மளுக்கு ஐஸ்வர்யம், அஷ்டைஸ்வர்யம் சித்திச்சிரும். அக்ஷய திருதியை அன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் தானம் பண்ணோம் அப்படின்னா அடுத்த அக்ஷய திருதியை நம்ம 1000 ரூபாய் தானம் பண்ணுற மாதிரி சுவாமி நம்மளை வைப்பார். நம்ம ஒரு 10,000 ரூபா தானம் பண்ணோம் அப்படின்னா அடுத்த அக்ஷய திருதியை அன்னைக்கு 10 லட்சம் தானம் பண்ணுற மாதிரி சுவாமி நம்மளை வைப்பார். அந்த மாதிரி குறைவற்றதாக புண்ணியம் நிறைய நம்மளுக்கு அபிவிருத்தி ஆகிண்டே இருக்கும். அந்த நாளுக்கு தான் அக்ஷய திருதியை அப்படின்னு பேர். அதே மாதிரி அந்த நாளில் கெடுதல் பண்ணாலும் அதே மாதிரி நிறைய பாப்பங்கள் வரும். அதனால் அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணிய காலம். எஸ்யாம் ஸ்நானம் ஜபோ ஹோமஹா ஸ்வாத்தியாய பித்ருதர்ப்பணம் தானஞ்ச கிரியதே கிஞ்சித் தத் சர்வம் சியாத் இஹாக்ஷயம் அப்படின்னு நம்மளுக்கு பவிஷ்ய புராணம் சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட உயர்வான இந்த அக்ஷய திருதியை புண்ணிய காலத்தில் அக்ஷயமான ஒரு நன்மையை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அக்ஷயமான நம்ம காஞ்சி காமகோட்டி பீடத்தில் சங்கராச்சாரியால் அக்ஷயமான தபஸோடு கூடியதான சங்கராச்சாரியால் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனது சிஷ்யராக ஸ்ரீ கணேச சர்மா அப்படிங்கிற ஒரு மகான அக்ஷயமான ஒரு தபஸோட, பிரம்மவர்ச்சஸோட, கருணையோட, வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு மகானை தனது சிஷ்யராக ஸ்வீகரிச்சுக்கிறார். அப்படிங்கிறது நம் எல்லாருக்கும் அக்ஷயமான ஆனந்தத்தை கொடுக்கறது. பெரிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். நமது ஜீவனத்தில் நாம் இப்படி ஒரு வைபவத்தில் கலந்துக்கக்கூடிய பாக்கியம், இதை பார்க்கக்கூடிய பாக்கியம், இதை நமது ஜீவனத்தில் அனுபவிக்கிறோம் நாம் அப்படின்னாலே ஒரு பெரிய புண்ணியம் நம்மளுக்கு. ஏன்னா சந்நியாசம் அப்படிங்கிறது பல ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கப்பெறும். நம்மளா இச்சப்பட்டு சந்நியாசம் எடுத்துன்ற முடியாது. அதுக்கு ரொம்ப வைராக்கியம் தேவை. எப்பேற்பட்ட வைராக்கியம்! நம்ம சந்நியாசம் எப்படா வாங்கிக்கலாம் அப்படின்னா சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்கிறது தெரியுமா? புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச லோகேஷனாயாச்ச யுத்தாய அத பிக்ஷாச்சரியஞ்சரந்தி அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்து சொல்கிறது. அதாவது எல்லா விதமான ஆசைகளையும் இவன் விட்டுடணும், துறந்து விடணும். அதனால தான் அவனுக்கு துறவி அப்படின்னு பேர். அபிமானம்,
பற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதுலேயும் பற்று இல்லாமல் எல்லாத்துலேயும் பற்றை இவன் துறக்கிறான். பகவான் கிட்ட பரமாத்மா கிட்ட மட்டும்தான் இவன் பற்றை வைத்திருக்கான். அந்த பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் ஒருத்தர் தான் சத்தியம் அப்படின்னு அத்வைத சித்தாந்தம். பிரம்மைவ சத்தியம், பிரம்மங்கிற அந்த பரமாத்மா மட்டும்தான் சத்தியம். அப்படி அந்த பரமாத்மாலேயே லயிச்சு மீதி எல்லா விஷயத்திலையும் பற்றை துறந்து அந்த நிலையில தான் அவர் சந்நியாசி அப்படின்னு போற்றப்படுறார். அப்பேற்பட்ட அந்த துறவரம் பூண்டணும் அப்படின்னா அதுக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் பூர்ணமாக வைராக்கியம் வந்துருத்தா அப்படின்னா எப்படி அதை நாம் தெரிஞ்சுக்கலாம்? நம்ம சுகத்தை அடையறதுக்கு எத்தனையோ சாதனங்கள் இருக்கு. அந்த சாதனங்கள் மூலமாக நாம் சுகத்தை அடையிறோம். அந்த சாதனங்கள் இருக்கு, நம்மளுக்கு அந்த சாதனத்தை அனுபவிக்கக்கூடியதற்கான சந்தர்ப்பமும் இருக்கு, இடைஞ்சல் எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் அதில் ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறது. அதில் தான் சாஸ்திரம் சொல்லணும், விஷய சந்நிதௌ வைராக்கியம். விஷயம் இருக்கு, சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சாதனங்கள் இருக்கு, சுகத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்கள், இவனால் அதை அனுபவிக்கவும் முடியும், இடைஞ்சல் எதுவும் இல்லை, பிரதிபந்தம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, தோல் போன்றதான இந்திரியங்கள் தானாக அதில் ஈடுபடாமல் அது ஒரு நியமனத்தோட கட்டுப்பாட்டோட எந்த சமயத்தில் இவனுக்கு இருக்கோ தானாக அப்படி இந்திரியங்கள் விஷயத்தில் போய் ரமிக்காம எப்போ இருக்கோ அப்போ இவனுக்கு பூர்ணமான வைராக்கியம் வந்துருத்து. அப்போ இவன் சித்த சுத்தனாக ஆயிட்டான், சுத்த சித்தனாக ஆயிட்டான் அப்படின்னு, சித்தம் சுத்தியாக ஆயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் நம்மளுக்கு சொல்கிறது. சந்நியாசம்ங்கிறது ரொம்ப சந்நியாச கோட்டி ஜென்மசு அப்படின்னு, கோட்டி ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். பகவத்பாதாள், சங்கர பகவத்பாதாள் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம். அஜ்ஞானாந்தர் ககனபதிதான் ஆத்மவித்யோபதேசைஹி திராதும் லோகான் பவதவசிகா தாப பாபத்யமானான் முக்த்வா மௌனம் பட்டவிட்டபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போர்மூர்த்திச்சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரரே சங்கராச்சாரியராக அவதாரம் பண்ணார். எதுக்குடா அவதாரம் பண்ணார்னா, அஜ்ஞானங்கிற இருள மூழ்கி இருக்கக்கூடியதான இந்த மனுஷர்களை கரையேற்றணும், ஞானத்தை உபதேசம் பண்ணணும், ஞானம்னா அறிவு, சன்மார்க்கத்தை உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பரமேஸ்வரன் சங்கர பகவத்பாதாளாக அவதாரம் பண்ணி ஆசேது ஹிமாச்சலம் பாரதம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி தர்ம பிரச்சாரங்கள் பண்ணி, பாரதங்கிறது பெரிய புண்ணிய பூமி. அதனால தான் மனு சொல்லிவிட்டார், ஏதத்தேச பிரசூதஸ்ய சகாஷாத் அக்ரஜன்மனः ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன்னு பிருத்திவ்யாம் சர்வமானவः அப்படின்னு. இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான பிரஜைகள் அவர்களுடைய ஒழுக்கம், ஆச்சாரம், அவர்களுடைய வாழ்வை பார்த்து இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் கற்றுக்கணும். ஒருவன் தன்னுடைய மனுஷ்ய வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை சரியானபடி அமைச்சுக்கணும், ஒரு சார்த்தகமாக பயனுள்ளதாக அமைச்சுக்கணும். அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னார், அவன் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், நியூசிலாண்டில் இருக்கலாம், ஜப்பானில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். என்ன சொல்லிவிட்டார் தெரியுமோ, ஏதத்தேச பிரசூதஸ்ய, இந்த பாரத தேசம் அப்படிங்கிறது கலாச்சாரத்துக்காகவே உள்ள தேசம் இது. இந்த தேசத்துல எத்தனை மகான்கள் தோன்றிருக்கா, எத்தனை பகவத் அவதாரங்கள் நடந்திருக்கு. கார்த்தால இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இந்த காரியங்கள் பண்ணணும், இத்தனை மணிக்கு தான் படுத்துக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து கழவன் வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டை போட்டு, இந்த படிப்பு படிக்கணும், இந்த மாதிரி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் வாழ்க்கை நடத்தணும், இப்படி தான் குழந்தைகளை வளர்க்கணும், மனைவின்னா இப்படி தான் இருக்கணும், கணவன்னா இப்படி தான் இருக்கணும், துறவி அப்படின்னு விபாகங்கள் பண்ணி ஒவ்வொருவருக்கும் தர்மங்களை சொல்லி, அப்படி சாஸ்திரங்களோட நியமங்களோட தர்மங்களோட கூடி இருக்கக்கூடியதான தேசம் நம்ம பாரத தேசம். ராஜ்யம்னா இப்படிதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், ராஜா இப்படி இருக்கணும் அப்படின்னு பல சட்டதிட்டங்களை போட்டு தர்மப்படி வாழக்கூடிய ஒரு மனுஷர்கள் இருக்கக்கூடிய தேசம் இது பாரத தேசம். இந்த பாரத தேசத்தை பார்த்து தான் கற்றுக்கணும் எல்லாரும் அப்படின்னு மனு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட பாரத தேசம், இந்த பாரத தேசத்தில் எப்பொழுதும் தர்மங்கள் நடந்துட்டே இருக்கணும், தர்மத்துக்கு எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப புராதனமானது.
சனாதனம் அப்படின்னா சதாதனம் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே இதுக்கு அழிவே வராது. அப்பேற்பட்ட தர்மம் உயர்வான தர்மம். இந்த தர்மத்தை நாம் விடாமல் கடைபிடிச்சுட்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் க்ஷேமம். அப்படி இந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு பகவான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு அவதாரம் பண்ணுறார். பரித்ராணாங்க சாதூனாம் விநாசாக சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாக சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய வாக்கு. ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பரமேஸ்வரனாகவும் அம்பாளாகவும் கணபதியாகவும் முருகனாகவும் பகவான் அவதாரம் என்றார். எதுக்குன்னார்? தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி பரமேஸ்வரன் ஆதிசங்கர பகவத் பாதாளாக அவதாரம் பண்ணார். ஏன்னா பல துர்மதங்கள், நம்ம ஒரு ஊருக்கு போகணும், எந்த வழியாக போகணும் அப்படின்னு கேட்டால் வழி தெரிஞ்சால் சரியான வழியை சொல்லணும். சரியான வழி தெரிஞ்சால், தெரியலையா தெரியலேன்னு சொல்லிடணும். அப்படி இல்லாமல் அறகுறையாக தெரிஞ்சுண்டு இல்லை தெரிஞ்சுக்காம வேற மார்க்கத்தை வேற பாதையை காமிச்சு விட்டுவிட்டான் அப்படின்னா அவன் சொன்னத்தை நம்பி இவன் பயணித்தான் அப்படின்னா வேற எங்கேயோ போய் சேர்ந்துருவான். அது ரொம்ப இவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி பல துர்மதங்கள், ஒரு தவறான ஒரு மார்க்கத்தை போதிக்கக்கூடியதான பல மதங்கள் இருந்தது. அந்த சமயத்தில் பகவத் பாதாளாக பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணி துர்மதங்கள்லாம் நிராகரணம் பண்ணி வைதிகமான சனாதன மதத்தை அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணார் பகவத் பாதாள். அப்படி ஸ்தாபித்து தர்ம பிரச்சாரத்துக்காக மூலாம் நாயம் பீடம் அப்படின்னு சொல்லி மூலாம் நாயமாக காஞ்சி காமகோட்டி பீடம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் நம்ம சங்கர மடத்தை ஸ்தாபனம் பண்ணி ஆச்சாரியாலை ஸ்தாபனம் பண்ணி ஆச்சாரியாலே அங்கே பீடாதிபாலாக இருந்து தனது சிஷ்ய பரம்பரையை ஆரம்பித்து வச்சார். அப்படி அந்த பரம்பரையில் நாம் 68வது பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள், அதாவது மகாபிரிவா நடமாடும் தெய்வம் அப்படின்னு உலகத்தாரால் உலகத்தில் எல்லாராலும் போற்றப்பெற்று வணங்கப்பட்டவரான மகான் பரமாத்மஸ்வரூபம் பிரம்மஜானி அப்பேற்பட்ட மகாபெரிவான்னு அப்பேற்பட்ட மகான் 68வது பீடாதிபதியாக இருந்து நம்ம எல்லாரையும் அனுகிரகம் பண்ணார். பல பேர் நாம் பார்த்துருக்கோம், அவரை நமஸ்காரம் பண்ணியிருக்கோம். அதே இந்த பீடத்தில் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு நாம சித்தாந்தத்தை ஸ்தாபித்ததான பெரிய மகான். அவர் காஞ்சி காமகோட்டி பீடத்தில் பீடாதிபாலாக இருந்த மகான். கோவிந்தபுரத்தில் இன்றைக்கும் அவருடைய அதிஷ்டானம் இருக்குது. அந்த இடத்துல ராமநாமா இன்றைக்கும் கேட்டுருக்கு, ராம 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 ராமான்னு அப்பேற்பட்ட மகான். இப்படி பல பேர் காஞ்சி காமகோட்டி பீடத்தில் அவதார புருஷர்களாக அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. எல்லா ஆச்சாரியாலுமே பரமேஸ்வர ஸ்வரூபந்தான். எல்லா ஆச்சாரியாலுமே நம்ம காஞ்சி பீடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பெரியவாளும் சங்கரனுடைய அம்சத்தை கொண்டவா. எல்லாருமே அதனால தான் சங்கராச்சாரியாள் அப்படின்னு சொல்கிறது, காஞ்சி சங்கராச்சாரியாள் அப்படின்னு. அதே மாதிரி 69வது பீடாதிபாலாக புதுப்பெரியவா அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஸ்ரீ ஜெகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் லோகத்துக்கு பல காரியங்கள் பண்ணியிருக்கார். அவர் இன்றைய தினம் ராமஜன்ம பூமியில் ஸ்ரீ ராமச்சந்திர பரமாத்மா பாலராமராக ராமர் காட்சி கொடுக்கிறார். கோவில் கட்டி கும்பாபிஷேகமாகி எல்லாரும் நாம் போய் சரஜூல ஸ்நானம் பண்ணி ராமரை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நமது காஞ்சி காமகோட்டி பீடாதிபாலாக இருந்ததான ஸ்ரீ ஜெகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். எவ்வளவு அவர் தன்னுடைய தபஸை அதுக்காக தியாகம் பண்ணி எவ்வளோ லோகோபகாரமாக எத்தனை காரியம் பண்ணியிருக்கார். மகா தபஸ்விகளாக இருந்து வேத தர்மத்தையும் சாஸ்திரங்களையும் பாமரர்களுக்கு பல உபகாரங்களையும் ஆசேது சீதாச்சலம் ஹிமாச்சலம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணி தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி அப்படி அலங்கரித்தார். அதே மாதிரி இப்போ பீடாதிபாலாக இருந்துட்டு அனுகிரகிக்கக்கூடியதான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப ஒரு கருணையோட மகா தபஸ்விகளாக இருந்துட்டு ஸ்ரீ மகாத்ரபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வரரை பிரதிதினம் 3 கால பூஜை மணிக்கணக்கில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படின்னு பூஜை பண்ணிட்டு லோக கல்யாணத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி இருந்துருக்கார். அந்த பீடத்தில் 71வது பீடாதிபதியாக அடுத்த
பீட்டாதிபதியாக ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் அப்படின்னு ஒரு பெரிய மகான் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஆந்திர தேசத்தில் அன்னவரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். சம்பூர்ணமாக ரிக்வேதம் அத்தியனம் பண்ணி கணாந்தம், கணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய போர்ஷன். வேதத்தில் கணாந்தம் அத்தியனம் பண்ணிவிட்டான் அப்படின்னா அவன் பிஹெச்டி பண்ணதுக்கு சமானம். அப்படி கணாந்தம் அத்தியனம் பண்ணி அதற்கு மேலே லக்ஷணம் வாசித்து எல்லா இடத்துலையும் பரீட்சை கொடுத்து கோல்டு மெடல் வாங்கி மேலே யஜுர்வேதம் சாமவேதங்கள்லாமும் அத்தியனம் பண்ணி ஷடங்கங்கள் வாசித்து உபனிஷத் பாகங்கள்லாம் வாசித்து சாஸ்திரங்கள்லையும் பிரவேசம் அடைஞ்சு அப்படி மகா வித்வானாக பிரகாசிச்சென்றிருக்கக்கூடியதான ஒரு பெரிய மகானவர் கணேச சர்மா திராவிட் அப்படின்னு. காமாட்சியினுடைய ஒரு பிரேரணையின் பேரில் பெரியவா அவரை அடுத்த பீட்டாதிபதியாக வரணும் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்கா. இந்த கணேச சர்மா திராவிட் அப்படிங்கிற அவருடைய அப்பா அம்மா அதை ஏத்துண்டு அந்த குழந்தைய லோகத்துக்காக அர்ப்பணம் பண்ணுறா. ஒரு சந்நியாசி இருக்கார் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் துறந்தவர். அவருக்கு இனிமேல் ஆக வேண்டியது எதுவும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவர் பரமாத்மாவை தியானம் பண்ணிண்டு பரமாத்மாவையே தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிட்டு அப்படியே பிரம்மத்திலேயே லயிச்சு இருக்கிறது தான் அவருடைய, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறா. லோகம் முழுவதும் ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு நீங்கள் சதுபதேசம் வரணும், நல்ல உபதேசம் பண்ணணும், நல்ல மார்க்கத்தை எங்களுக்கு காமிக்கணும், எங்களுடைய வாழ்க்கை நன்னா இருக்கணும், நாங்கள் நல்ல நிலைமையை அடையணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ண அவர் உபதேசம் பண்ணுறார். மற்ற பேர் தர்மத்தை உபதேசம் பண்ணுறதுக்கும் சந்நியாசியாக இருக்கக்கூடியவா தர்மோபதேசம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு அவள் தர்மத்தை உபதேசம் பண்ணுறா அப்படின்னா அப்படி பண்ணலாம், தர்மோபதேசங்கள் பண்ணலாம், நிறைய சன்மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அவசியம் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ஸ்வப்பிரயோஜனமும் இல்லாமல், தன்னலம் இல்லாமல், துளி கூட தனக்கு இதனால இந்த பிரயோஜனம் அப்படின்னு இல்லாமல், தன்னலமே இல்லாமல் ஒரு வியக்தி இருக்கார். யார் அவர் அப்படின்னா அவர் தான் சந்நியாசி. அப்பேற்பட்ட சந்நியாசி தர்மத்தை உபதேசம் பண்ணினா அது ரொம்ப உயர்வு. அது நன்னா மக்கள் இடத்துல நன்னா போய் சேரும். அவர் அவ்வளவு பெரிய பிரம்மஞானியாக இருக்கிறதுனால, தபஸ்வியாக இருக்கிறதுனால அவர் சொன்னால் உடனே கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். எத்தனையோ பேர் தர்மோபதேசம் பண்ணுறோம், எத்தனையோ பேர் பேசுகிறா, டிவிலையும் பேசுகிறா, யூடியூப்பில் பேசுகிறா, உபன்யாசங்கள் பட்டிமன்றம் பண்ணுறா, எல்லாரும் பேசுகிறான். ஆனால் எத்தனையோ சொற்பொழிவும் நாமும் கேட்குறோம். நம்ம மனசை போய் எது தொடறது, மனசில் உள்ள வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் செயலில் நாம் எதை கொண்டு வரோம் பார்க்கணும் இல்லையா? அப்போ யார் சொல்கிறாளோ, அந்த உபதேசங்களை யார் சொல்கிறாளோ அவளுடைய தபஸும் அங்கே வேலை பண்ணும். சொல்கிறவனுடைய தபஸ், அவன் மகா தபஸ்வியாக இருந்தான்னா 1 மணி நேரம் அவர் உபன்யாசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் அவர் சொன்னாலும் அது உடனே மனசில் போய் இறங்கும், கேட்கணும் அப்படின்னு தோணும். அது வரைக்கும் ஏதோ வேற தவறான வழியில் போயின்னு இருந்தவன் கூட அதை விட்டுவிட்டு நம்ம இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சரியான மார்க்கத்தில், தர்ம மார்க்கத்தில் சஞ்சரிப்பான். நாஸ்திகனாக, பரம நாஸ்திகனாக இருந்தவாள் கூட நம்ம மகாபரிவாளுடைய அனுகிரக பாஷணத்தை கேட்டு, உபதேசத்தை கேட்டு ஆஸ்திகாலாக மாறி உலகத்துக்கே பல கவிதைகளையும் பாடல்களையும் கொடுத்துருக்கா. அது எல்லாரும் நம்ம எல்லாரும் அறிந்தது தான். அது அப்பேற்பட்ட ஒரு மகான், அவ்வளவு தபஸ்வியாக பிரம்மஞானியாக இருந்து நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவா தான் சந்நியாசிகள் அப்படிங்கிறவா. அப்படி அடுத்த பீட்டாதிபாலாக நம்மளுக்கு கணேச சர்மா அப்படிங்கிறவர் நம்மளுக்கு வரார். நாம் எல்லாரும் அந்த சமயத்தில் அவளை போய் தரிசனம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். சந்நியாசிகளை வந்தனம் பண்ணினா, அவளுக்கு பூஜை பண்ணினா அது பரமாத்மாவுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது, பகவானுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது. சந்நியாசிக்கு ஒரு தடவை பிக்ஷை நாம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உலகத்துக்கே நாம் அன்னம் போட்டால் எந்த புண்ணியமோ, அன்னதானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா அந்த சந்நியாசி எப்படி இருக்கார், அவருடைய பாவனை எப்படி இருக்குன்னா, அவர் தான் வேற உலகம் வேற அப்படின்னு பார்க்கல. அவர் உலகத்தையே பரமாத்மஸ்வரூபமாக பார்க்குறார்.
அந்த பரமாத்மாவை தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே பார்க்குறார். அப்படி அபிண்ணமாக அவர் அந்த அத்வைத சிந்தனையில் அவர் இருக்கிறதுனால, பரமாத்ம சிந்தனையில் இருக்கிறதுனால அவரை பூஜை பண்ணினா உலகத்தை முழுவதும் நாம் ஆராதிச்ச ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஸ்மிருதிகள்லாம் நம்மளுக்கு சொல்றது. எதஹரேவ விரஜேத் ததஹரேவ பிரவ்ரஜேத் பிரம்மச்சரியாத்வா கிரகாத்வா வனாத்வா அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. எந்த க்ஷணத்துல இவனுக்கு வைராக்கியம் வருமோ, எப்போ வரும்? இந்த ஜென்மால வருமா, அடுத்த ஜென்மால வருமா, கோட்டி ஜென்மா, 10 கோடி 100 கோடி சொல்ல முடியாது. நாம் எத்தனையோ கோட்டி கோட்டி ஜென்மா பிறந்துட்டு திருப்பியும் பிறந்திருக்கோம். இதுதான் முதல் ஜென்மா நம்மளுக்கு இல்லை. இப்படி கோட்டிக்கணக்கான ஜென்மால இவன் புண்ணியம் பண்ணி பகவானை பிரார்த்தனை பண்ணி பல கர்மாக்கள் ஸ்வதர்மத்தெல்லாம் ஆச்சரணம் பண்ணி 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 அதனுடைய பரிபாக்கம் தான் இவனுக்கு இந்த விவேகம் வைராக்கியங்கள்லாம் வருது. அப்படி எந்த க்ஷணத்தில் இவனுக்கு வருதோ அப்போ எல்லா பந்தமும் இவனை விட்டு விலகிடுறது. அது பிரம்மச்சாரியாக இருக்கலாம், கிரகஸ்தனாக இருக்கலாம், இல்லை வானப்பிரஸ்தனாக இருக்கலாம். எந்த ஆசிரமத்தில் அவன் இருக்காங்கிறது விஷயம் இல்லை. எந்த க்ஷணத்தில் அவனுக்கு வைராக்கியம் வருது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படின்லாம் உபனிஷத்து நம்மளுக்கு சொல்கிறது. அப்பேற்பட்ட சந்நியாசம் லோகசங்கிரகமேவார்த்தம் சம்பஷ்யன் கர்த்துபருகசி அப்படின்னு கீதா வாக்கியம். கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோகசங்கிரகமேவார்த்தம் சம்பஷ்யன் கர்த்துமருகசி. இந்த உலகத்தை சன்மார்க்கத்தில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே மகான்கள் பல தர்மங்களை பண்ணுறா. முன்னாடி நம்ம சொன்னோம், அவளுக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் இல்லை. இருந்தாலும் மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாக, மகான்கள்லாம் எந்த வழியில் போகிறாளோ அந்த மாதிரி தான் பாமரர்கள் போவா. அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா தர்மாச்சரணம் பண்ணி காமிச்சார், ராமர் தர்மாச்சரணம் பண்ணி காமிச்சார். அந்த மாதிரி நமது காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபாலாக இந்த பீடத்தில் அலங்கரிக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆச்சாரியாலும் இப்படி லோகசங்கிரகம், லோகத்தை சன்மார்க்கத்தில் பிரவர்த்திக்க பண்ணுறா. நம்ம காஞ்சி காமகோட்டி பீடத்தினால தான் இன்றைய தினம் ஆச்சாரியால் இந்த பீடத்தில் வந்ததான பெரிவாளால் தான் இன்றைய தினமும் சனாதன தர்மமானது நிலைச்சி இருக்கு அப்படிங்கிறத நாம் திருடமாக சொல்ல முடியும். எந்த சம்சயமும் இல்லாமல் சொல்ல முடியும். இந்த 2025 பேர்பட்ட கலியுகத்திலையும் இன்றைய தினமும் சனாதன தர்மத்தை பற்றி நாம் தைரியமாக பேசுகிறோம். கோவில்களில் தேவதைகளினுடைய ஆராதனை நடக்கிறது. தைரியமாக புன்றதாரன் நெத்திக்கு விபூதி இட்டுக்கிறோம், இல்லை திருமண் போட்டுக்கிறோம், கோபி சந்தனம் இட்டுக்கிறோம், வேஷ்டி கட்டிக்கிறோம், குடுமி வச்சுக்கிறோம், தைரியமாக சொற்பொழிவுகள் பண்ணுறோம், நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, ஊர்வலம் வீதி ஊர்வலம் நடக்கிறது, குடமுழக்கெல்லாம் நடக்கிறது, வேள்விகள் நடக்கிறது. இப்படி ஒரு சனாதன தர்ம எந்த ஒரு மூலையில் நடந்தாலும் அதற்கு நமது மடம் முக்கிய காரணமாக இருக்குது. காஞ்சி காமகோட்டி பீடம் மகாபெரிவா தன்னுடைய தபஸை தியாகம் பண்ணியிருக்கா. எல்லாரும் கொஞ்சமாவது சாஸ்திரங்களை படிங்கோ, வேதங்களை படிங்கோ, நாம சங்கீர்த்தனம் நித்தியம் 10 ராமநாமாவது சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி 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 அவ்வளவு பாரதம் முழுவதும் பாத யாத்திரையாக நடந்து எல்லா இடத்துலையும் தர்மாச்சரணம் தர்ம பிரச்சாரம் பண்ணி தெய்வத்தின் குரல்னு எழுதி அப்படி சனாதன தர்மத்தை அப்படி உத்தாரணம் பண்ணியிருக்கா. சில்பசாஸ்திரம் என்ன, ஆகம சாஸ்திரம் என்ன, நாட்டிய சாஸ்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு கலையையும் உத்தாரணம் பண்ணியிருக்கு நமது காஞ்சி காமகோட்டி பீடம். அதே மாதிரி இப்போ பஞ்சாங்கம் நாம் சுலபமாக இன்றைய தினம் இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த யோகம், இந்த கரணம், கல்யாணம்னா இப்போ முகூர்த்தம், இப்போ உபநயனம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அதுக்கு பஞ்சாங்கம் கணிப்பவர்கள் இருக்கணுமே, அவளை ஆதரிக்கணுமே, அந்த வித்தியை அழியாமல் பாதுகாக்கணுமே. நம்ம மட்டம்தான் அதை பண்ணிது. பஞ்சாங்க சதஸ் அப்படின்னு 100கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து அந்த பஞ்சாங்க பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பஞ்சாங்க கணிதம் தெரிஞ்ச எல்லாரையும் ஒன்று கூட்டி, தர்மசாஸ்திர விற்பனர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி வருஷா வருஷம் பஞ்சாங்கம் கணிக்கிறது எப்படி, எந்தெந்த பண்டிகைகள் எப்போ வரணும் அப்படின்னு பஞ்சாங்க சதஸ் ஏற்பாடு பண்ணி அப்படி இன்றைய தினமும் அது நடந்துருக்கு பஞ்சாங்க சதஸ். அதே மாதிரி சோமயாகங்கள்லாம் பண்ணுறவா, அக்னிஹோத்திரம் பண்ணுறவா, அவர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவளுக்கு அக்னிஹோத்திர சதஸ் அப்படின்னு பண்ணி வேதங்கள் எல்லாத்தையும் உத்தாரணம் பண்ணி பாடசாலைகள்லாம் நிறுவி, சங்கீத பாடசாலைகள்லாம் நிறுவி வேத பாஷ்யங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி, அதே மாதிரி ஸ்திரீகள் பெண் குழந்தைகளுக்கெல்லாம்
அவெல்லாம் கலாச்சாரப்படி வளரணும். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு கோலம் போடணும்னா எப்படின்னு தெரியலை, சமைக்க தெரியலை, பாட்டு பாட தெரியலை, எப்படி சம்பிரதாயப்படி எப்படி உடைகள் அணியணும்னு தெரியல. அதுக்காக சம்பிரதாயா அப்படின்னு ஒரு பாடசாலை, ஸ்திரீகளுக்குன்னே ஒரு பாடசாலைகளை ஏற்படுத்தி திருப்பதியில், திருச்சியில் போன்ற இடங்கள்ல அப்படி ஸ்திரீகளுக்கு, பெண் குழந்தைகளுக்காக இந்த மாதிரி எத்தனையோ தர்மங்கள், எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு வைதிக தர்மத்தை உத்தாரணம் பண்ணி சனாதன தர்மத்தை நிலநாட்டக்கூடியதான ஒரு பீடம் காஞ்சி காமகோட்டி பீடம், மூலாம்நாய பீடம். இப்படி பகவத் பாதாளால் ஸ்தாபித்ததான அப்பேற்பட்ட பீடத்தில் நம்மளுக்கு புது ஆச்சாரியால் வரா, பெரியவா வரா அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம பாத்தில் நம்மளுக்கு புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ, புள்ள பிறந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ, அதை விட சந்தோஷமாக இருக்குது பாமரர்கள்லாம் சந்தோஷப்படுறா. சங்கராச்சாரியர் வரார், புது சங்கராச்சாரியர் வரார் அப்படின்னு டிவிலையும் சரி, பேப்பர்லையும் சரி, எல்லா இடத்துலையும் பேசுகிறா. அவ்வளவு உற்சாகத்தோட எல்லாரும் புது சங்கராச்சாரியால் வரா, நாங்கள் பார்க்க போகிறோம், நமஸ்காரம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுடைய பர்சனலாகவும் போய் வேலை பண்ணியிருக்கா நமது பெரியவா, நமது மடம் அப்படி வேலை பண்ணியிருக்கு தர்மத்துக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. அன்றைய 30ஆம் தேதி இந்த வைபவமானது நடக்கிறது. அந்த சந்நியாசத்தை ஸ்வீகரிக்கக்கூடியதான அவர் கணேச சர்மா திராவிட் அப்படிங்கிறவர் அப்பா அம்மா பந்துக்கள் எல்லாரையும் அவளுடைய பற்று பந்தத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவர் சந்நியாசத்தை ஸ்வீகரிச்சுக்கிறார். இதற்கான சில காரியக்கிரமங்கள்லாம் இருக்குது. அதாவது முதல் நாளைக்கு தேவதைகளுக்கு பண்ண வேண்டியதான ஹோமங்கள், ரிஷிகளுக்கு பண்ண வேண்டியதான பூஜைகள், அதே மாதிரி பைத்திருக்கமான ஸ்ராத்தங்கள், அவர் பண்ண வேண்டியதான கிரியைகள், இதெல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு அன்றைய தினம் ராத்திரி, அதாவது 29ஆம் தேதி ராத்திரி முழுவதும் ஜாகரணம், தூங்காமல் கண்விழித்து கொண்டு இருந்துண்டு மௌனமாக இருந்துண்டு உட்கார்ந்துட்டே இருந்துண்டு தூங்காமல் அன்றைய ராத்திரி முழுக்க அப்படி தபஸாக கழித்து மறுநாளைக்கு வெடிகார்த்தால் அருணோதய காலத்தில் ஸ்நானங்கள் பண்ணி பூர்வாங்க காரியக்கிரமங்கள்லாம் பண்ணி 6 மணி முதல் இப்படி காமாட்சி கோவிலில் இருக்கக்கூடியதான குளக்கரையில் அவளுக்கு சந்நியாச தீட்சை சங்கல்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி சந்நியாச தீட்சை ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனுகிரகம் பண்ணுவா. அனுகிரகம் பண்ணி அவளுக்கு காஷாய வஸ்திரம், தண்டங்கள், தண்டம் போன்ற சின்னங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு மகாவாக்கிய உபதேசம் பண்ணி, தன்னுடைய சிஷ்யருக்கு மகாவாக்கியத்தை உபதேசம் பண்ணுவார் குரு. அந்த மகாவாக்கிய உபதேசம் பண்ணி இது இப்படி சிஷ்யராக ஸ்வீகரிச்சுப்பா. இந்த வைபவங்கள் ரொம்ப கோலாகலமாக நடக்க இருக்குது. காமாட்சி, ஏகாம்பரநாதர், மகாத்ரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வரர், காஞ்சி வரதர், இந்த மாதிரி சகல தேவதைகளினுடைய அனுகிரகத்தாலையும் மகாபரிவா ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், புதுப்பிரிவா ஸ்ரீ ஜெகேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ பாலபிரிவான்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், எல்லாருடைய ஒரு அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்த பீடாதிபாலாக, அடுத்த ஆச்சாரியாளாக வரவிருக்கும் ஸ்ரீ கணேச சர்மா அப்படிங்கிற மகான், அவருடைய அனுகிரகமும் நம் எல்லாருக்கும் கிடைத்து நாம் எல்லாரும் ரொம்ப க்ஷேமமாக மனசந்தோஷத்தோட ஆயுஷோடையும் ஆரோக்கியத்தோடையும் தர்ம சிந்தனையோடையும் இருந்துண்டு இப்பெல்லாம் முடிகிறதோ அப்பெல்லாம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வந்தனம் பண்ணி பூஜை பண்ணி அவள் சொல்கிற 2 தர்மங்களை கேட்டு தெரிஞ்சுண்டு நாமும் அதை கடைபிடிச்சு க்ஷேமத்தை அடையறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 2 வார்த்தையை இங்கே நான் பூர்த்தி பண்ணுறேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கரா.